ஓம் சாய்ராம். ஆன்மீக அன்பர்களுக்கும் சாய்பாபாவின் பக்தர்களுக்கும் சாய்பாலா ஸ்டுடியோஸின் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளியில் நாம் ஸ்ரீ சாய்பாபாவின் சாய் சத்சரிதம் என்னும் நூலிலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் இங்கே வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த காணொளியில் அத்தியாயம் 3. இந்த அத்தியாயம் 3இல் சாய்பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும், அடியவர்களுக்கு இடப்பட்ட திருப்பணிகள், பாபாவின் நிகழ்ச்சிகள், வழிகாட்டும் ஒரு விளக்கு, அவரின் தாய் அன்பு, ரோஹிலாவின் கதை ஆகியவற்றை பற்றி இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம். முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தமது பூரண சம்மதத்தை தெரிவித்து கூறியதாவது: சத் சரிதம் எழுதுவதை பற்றி நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கின்றேன். நீர் உமது கடமையை செய்யும். சிறிதளவும் அஞ்ச வேண்டாம். என் மொழிகளில் நம்பிக்கை வையும். என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இந்த உலக வாழ்க்கையின் உணர்வு தணிந்து பக்தி, அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்குவானால் அவன் ஞானம் என்னும் விலை மதிக்க முடியாத முத்துக்களை எடுப்பான். ஒருவன் என்னுடைய நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவாயில் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்ச்சி அடைவார்கள். நம்பிக்கையுடன் என் லீலைகளை யாராவது இசைப்பாயின் அவர்களுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை கொடுத்து என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை நான் கொடுப்பேன். யார் என்னிடம் பூரண சரணாகதி அடைகின்றார்களோ, யார் என்னை விசுவாசத்துடன் வணங்குகின்றார்களோ, யார் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் செய்கின்றார்களோ அவர்களை விடுவிப்பது எனது சிறப்பு இயல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர்கள், என்னை வணங்குபவர்கள், எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் நிறுத்தி இருப்பவர்கள் எங்கனம் உலக பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும். சாவின் வாயிலிருந்து எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான ஒரு மார்க்கமாகும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். அப்படி அது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாக இருப்பின் மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாயி என்று சாதாரணமாக ஞாபகமூட்டிக் கொள்வதே பேசுவதில், கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள். ஆண்டவன் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கின்றான். சிலர் கோவில், மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும், சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகின்றார்கள். சிலர் ஆண்டவன் புகழை பாட நியமிக்கப்படுகின்றார்கள். சிலர் பக்தி யாத்திரைக்கு அனுப்பப்படுகின்றார்கள். ஆனாலும் எனக்கு இந்த சத்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையாக தெரியாதவனைப் போல் நான் இந்த பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்ல. பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை நான் மேற்கொள்ள வேண்டும்? எவரோ சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து எம்ப முடியும். சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடினமான வேலையை நிறைவேற்ற ஊக்கமளிக்க முடியும். எனவே
நான் எனது பேனாவை கையில் எடுத்த பொழுது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகளை எல்லாம் வரையலாயினார். ஆதலால் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகின்றது, என்னை அல்ல என்று இந்த நூலின் ஆசிரியர் ஹேமத் பந்த் ஐயா கூறுகின்றார்கள். பிறப்பால் மறைவனாக இருப்பினும் ஸ்ருதி மிருதி என்ற இரண்டு கண்கள் பார்வை அல்லது காட்சிகள் தேவை உள்ளவனாக நான் இருந்தேன். எனவே சச்சரிதத்தை எழுதவோ இயலாத நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கின்றது, முடவனை மலையை கடக்கச் செய்கிறது. அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் தந்திரத்தை அவர் ஒருவரே அறிவார். புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எங்கனம் ஒளியை எழுப்புகிறது என்பதை நாம் அறிய முடியாது. இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது. சந்திரகாந்தங்கள் கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே, அவற்றின் தன்மையால் அல்ல. கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள் அமைந்துள்ளன. படகுக்காரர்கள் பாறைகள், அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நமக்கு கொடுக்கின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவை ஊட்டுவதாக இருக்கின்றது. நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளியதாகவும் ஆக்கு. ஞானிகளின் கதைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும் பொழுது சரீராபிமானம் அல்லது அகங்காரம், துவைத உணர்ச்சி ஆகியவை மறைந்து போகின்றன. நாம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமான விவேகம் சேகரிக்கப்படுகின்றது. பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை அழிக்கும். கிரேதாயுதத்தின் ஆன்மீக பயிற்சியானது உள்ளம், உடல் இவற்றின் தனித்தன்மையை கொண்டு வருகின்றது. திரேதா யுகத்திற்கு தியாகம், துவபாரா யுகத்திற்கு வழிபாடு, கலி யுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதும் ஆகும். கடைசி பயிற்சியானது 4 வர்ணத்தைச் சேர்ந்த எல்லோருக்கும் உரியதாகும். மற்றைய பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை அதாவது ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. சாய்பாபா புகழை செவி மடுப்பதும் மிகவும் எளியதாகும். நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும். கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புலன் உணர்வு பொருட்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றற்றவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழிநடத்தி செல்லும். இக்குறிக்கோளையே கருத்தில் கொண்டு சாய்பாபா சத் சரிதாமிருதா என்னும் அவரது கதைகளை எழுதச் செய்தார் அல்லது உதவி செய்தார். அவைகள் இப்பொழுது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அவ்வாறு செய்யும் பொழுது அவரை தியானம் செய்ய வேண்டும். சாய்பாபாவின் தாயன்பு. தன்னுடைய இளங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கிறது என்பதை அனைவரும் அறிவார்கள். அதன் மடி எப்பொழுதும் நிறைந்திருக்கின்றது. கன்று பால் வேண்டி மடியை முட்டும் பொழுது தடையின்றி பால் கொடுக்கின்றது. அவ்வாறே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முளையமுதை தந்து ஊட்டுகின்றாள். அதற்கு ஆடை அழகுற அணிவிப்பதிலும் சிறப்புறச் செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்துகின்றாள். குழந்தை எதை பற்றியும் அறிவதில்லை, கவலைப்படுவதும் இல்லை. இருப்பினும் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டு தாயின் மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லை இல்லாமல் ஆகின்றது. தாயன்பு மிகவும் விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணை இல்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாயன்பையே கொண்டிருக்கின்றார். இவ்வாறு முடித்த கையோடு
நான் அரசாங்க வேலையிலிருந்து 1916ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றேன் என்று இந்த நூலின் ஆசிரியர் தனது கதையை ஆரம்பிக்கின்றார். கௌரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்து தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை. குரு பூர்ணிமா அன்று நான் ஷிரடிக்கு சென்றிருந்தேன். அங்கு அண்ணா சிஞ்சினிக்கர் அவராகவே பாபாவிடம் எனக்கு கீழ் வருமாறு வேண்டிக் கொண்டார். பாபா, தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள். அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது. அவரது குடும்பம் வளர்ந்து வருகின்றது. அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள். அவரது சித்தாந்த அதாவது மனக்கவலையை தீர்த்து அவரை மகிழச் செய்யுங்கள் என்று அவர் கூறினார். அதற்கு பாபா பதில், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். இப்பொழுது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவரது உணவு எப்பொழுதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாக இருக்காது. அவரது கவனம் அனைத்தும் என்பால் திரும்பி நாத்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடம் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை அவர் செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார் என்று பாபா அவருக்கு ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார். ரோஹிலாவின் கதை. எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் வாட்டச்சாட்டமாகவும் காளையை போன்று வலிமை உடைய ரோஹிலா என்பவன் ஷிரடிக்கு வந்தான். நீண்ட கப்னி என்னும் உடையை அணிந்திருந்தான். பாபாவிடமுள்ள அன்பினால் அங்கு அவன் தங்கியிருந்தான். இரவும் பகலும் திருக்குரானின் பாடல்களை மிகவும் சத்தமாகவும் குரூரமாகவும் ஒப்பித்து அல்லாஹு அக்பர் என்று கத்துவான். ஷிரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும் பொழுது அந்த ரோஹிலாவின் குரூர இரைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்களாம். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்திருக்கின்றார்கள். மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் இந்த துயரத்தை பட முடியாது என்று ஒரு நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள். பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை. மாறாக அவர்களை கடிந்து கொண்டாராம், அதாவது கோபப்பட்டு கொண்டார். அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் நீங்கள் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார். அவர் மேலும் ரோஹிலாவுக்கு மிகவும் கெடுதலான ஒரு மனைவி இருக்கின்றாள். அவள் உள்ளே வர முயன்று ரோஹிலாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாகவும், ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணிவில்லை என்றும், ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினாராம். உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது. அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது அந்த துர்புத்தி, அதாவது அவனுடைய கெட்ட எண்ணங்கள் ஆகும். ஏனெனில் வேற எதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு பேரிரைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பி இருக்கின்றார். அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இரைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறும் அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் கூறி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கின்றார். பாபாவின் வார்த்தைகள் மிகவும் இனியதும் அமிர்தத்தை ஒத்த வார்த்தைகளும் ஆகும். ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியவர்கள் தங்கள் இடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அப்பொழுது பாபா அவர்களுக்கு கீழ்கண்ட அறிவுரைகளை சொல்லியிருக்கின்றார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைத்துக் கொள்கின்றேன். இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன், எல்லா வர்க்கங்களின் மூலாதாரமாக இருப்பவனும் நானே.
முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. நானே எல்லா உணர்ச்சிகளையும் படைப்பவன், காப்பவன், அளிப்பவனும் ஆவேன் என்பால் உங்கள் கவனத்தை திருப்புவாகின் எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும். எல்லா பூச்சிகள், எறும்புகள், கண்ணுக்கு தென்படுபவை, அசையக்கூடிய அசைய முடியாத உலகமெல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் ஆகும். இத்தகைய அழகான விலைமதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்ய போவதில்லை என்று தீர்மானித்தேன் என இந்த நூலின் ஆசிரியர் ஹேமத் பந்த் தெரிவிக்கின்றார். அண்ணா சிஞ்சனிக்கரிடம் பாபா விடுத்த பதில், அதாவது நான் ஒரு வேலையை பெறுவேன் என்னும் எண்ணம் என் மனதில் சுழன்றது. நான் அங்கனம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்டபொழுது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன். ஆனால் அது குறுகிய கால அளவுடையது. பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன். என் குரு சாய்பாபாவினுடைய சேவைக்கு என்னை பரிபூர்ணமாக சமர்ப்பித்துக் கொண்டேன். இந்த அத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான தூக்கம், சோம்பல், மன அலைதல், உணர்வுகளுடன் உறவு இவற்றை விட்டொழித்து தங்களுடைய முழுமையும் சிதைவும் அற்ற கவனத்தை பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்த நூலை பயில்வோரிடம் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அவர்களது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும். பக்தியின் ரகசியத்தை அவர்கள் அறியட்டும். மற்ற பல சாதனைகளை புரிந்து களைப்படைய வேண்டாம். ஒரு எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும். அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பது, இது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு முக்தியை கொடுக்கும். ஒரு உலோபி பல்வேறு இடங்களில் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனையுடையவனாக இருப்பது போல சாய்பாபா நம் அனைவரின் உள்ளமென்னும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும் என்ற ஒரு நல்ல கருத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் ஷீரடி விஜயத்தை பற்றி பார்க்கலாம். சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.